இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்காக நம்மளை அவர் தன்னைத்தானே மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த நமக்காக மீண்டுமாய் வரப்போகிற நமக்குள்ள இருந்து இந்த உலக மாமிசம் பிசாசின் போட்ட அந்த பாய்சன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவருடைய வார்த்தை இயேசுவின் நாமம் இயேசுவின் ரத்தம் பரிசுத்தாவியானோட அக்கினி நம்மளை நிரப்பப்படும்படியாக ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இயேசுப்பா ஸ்தோத்திரமப்பா, இந்த வார்த்தைக்கு நீங்க கொடுத்தீங்க. நீங்க எப்படி ஆண்டவரே பலதற்ற வழியாக நீங்க ஒப்பு கொடுத்தீங்களோ அதே போல இந்த நாளில் எங்களுக்குள்ள ஆண்டவரே எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்க முழுமையாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே உண்மை ஆண்டவரே சந்திக்கிற ஒருவேளை இக்கால சத்தம் இன்னொரு அடுத்த நிமிஷம் ஒடிக்கலாம், அடுத்த 5 நிமிஷத்துல அடுத்த மணி நேரத்துல இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள தொடிக்கலாம், இல்ல ஒரு மாதத்துக்குள்ளாக எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனா உங்களுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. நீங்க சொல்றீங்க வாசல் படியில நான் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நீங்க சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோமாப்பா. நீங்க ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணபடியே ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற எல்லா உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகள் எல்லா சாத்தானால போடப்பட்ட நயனஜமான விதைகள் எல்லாம் அப்பா எல்லாம் அக்கினியில சுட்டரிக்கப்பட்டு அப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலமின் அபிஷேகம் உங்களுடைய வருகையின் அப்பா அந்த ராப்சர் அனாயிண்டிங் அப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் நிரப்பும்படியாக ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீ கடைசியாக சொன்ன இந்த வார்த்தையில இவ்வளவு ஒரு மறைப்பொருட்களை நீங்க வச்சிருக்கீங்க, வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம், எல்லாரும் சோதனை பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நீங்க இதை எங்களோட பேசியிருக்கீங்க அப்பா. உங்களுடைய வருகையில நம்ம ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தாவே நீங்க எங்களை முத்திரை போடுறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நாங்க எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனோடு இணைந்து அப்பா ஓடி இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகளையும் கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய மகிமை கரம் எங்களை கொண்டு ஒவ்வொருத்தரையும் எழுப்பி கர்த்தாவே இந்த மாறி நாட்கள்ல வளமையாய் நீங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தகப்பனே அப்பா. ஒருவேளை வலு சர்ப்பத்தோட எங்களுக்கு யுத்தம் இருந்தாலும் பரவாயில்ல தகப்பனே, எங்களை யுத்தம் பண்ணியும் அவர்கள் மேற்கொள்ளாமல் போனார்கள் அப்பா. நாங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சதுர்வை ஜெயிப்போம் என்று சொல்லி விசுவாச அறிக்கை இடுகிறோம். ஒவ்வொருத்தரும் அமைதியா உங்களுக்குள்ள இந்த விசுவாச அறிக்கை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் எனக்கு விரோதமா இருக்கிற சத்துருவை நான் ஜெயித்து ஹல்லேலூயா ஆவியும் மனவாட்டியும் வாயுகிறார் அந்த ஆவியானோரோட சேர்ந்து கொண்டு மாரநாதா என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரை நம்ம வரவேற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த 2 வரிகளை மட்டும் பாடுவோம். இயேசுவின் 2ஆம் வருகை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா என்று ஆரம்பிப்போம். மாரநாதா ஹல்லேலூயா மாரநாதா ஹல்லேலூயா மாரநாதா ஹல்லேலூயா மாரநாதா ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா மாரநாதா ஹல்லேலூயா மாரநாதா ஹல்லேலூயா மாரநாதா ஹல்லேலூயா. சந்திக்கவே மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா. Hallelujah.